பெங்களூர் பல வருஷங்கள் இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு தண்ணீர் பஞ்சத்தை அனுபவிக்குது. இந்த ப்ராப்ளம் எவ்வளோ சீரியஸ்னா, நிறைய மக்கள் தண்ணி இல்லாத காரணத்தினால பெங்களூர்ல இருந்து அவங்க சொந்த ஊரை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. த ஹிந்துவோட ஒரு ஆர்டிக்கல் 100 அடியில் தண்ணி கிடைச்ச இடத்துல இன்னைக்கு 1800 அடிக்கு மேலே தோண்டினாலும் தண்ணி கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை பெங்களூருக்கு மட்டும் இல்லை, இந்தியாவோட மேஜர் சிட்டிஸான மும்பை, சென்னை, கொல்கட்டா, ஹைதராபாத் மாதிரியான எல்லா சிட்டிஸ்க்கும் ஒரு வார்னிங். இந்த பிரச்சனையை சரி செய்ய நம்ம உடனே ஏதாவது பண்ணாமல் விட்டால் இந்த மாதிரியான சிட்டிஸில் மனிதர்கள் வாழ்றதுக்கு கூட முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். பெங்களூருக்கு இன்னைக்கு இருக்க இந்த பிரச்சனை நாளைக்கு நீங்கள் இருக்க சிட்டிஸ்க்கும் ஏற்படலாம். பெங்களூரை இந்தியாவோட ஐடி அப்புறம் ஸ்டார்ட் அப் ஹப்னு சொல்கிறாங்க. 2024 ஸ்டார்டிங்லேயே பெங்களூரில் தண்ணீர் பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. பெங்களூரோட தண்ணீர் தேவைக்கு கிட்டத்தட்ட 70% தண்ணீர் காவேரியிலிருந்து தான் வருது. மீதி இருக்க 30% தண்ணீர் போர்வெல், கிணறு மூலமாக கிடைக்குது. இங்கே என்ன பிரச்சனைனா, நிலத்தடி நீரை வெளியே எடுக்கிற அளவுக்கு திரும்ப நிலத்தடி நீர் மட்டம் ரீசார்ஜ் பண்ணப்படுறதில்லை. பொதுவாக ஒரு இடத்துல மழை பெய்யும் போது அந்த மழை நீர் நிலத்தடி நீர் மட்டத்தை ரீசார்ஜ் பண்ண உதவும். பெங்களூரில் மனிதனோட கட்டுமானம், அதாவது ரோட், பில்டிங் மாதிரியான விஷயங்கள் 1000% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. ஆனால் லேக், பாண்ட் மாதிரியான தண்ணீர் சேகரிக்கிற வாட்டர் பாடிஸ் 80% வரைக்கும் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பெங்களூர் மாதிரியான சிட்டிஸில் வளர்ந்து வர மக்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி சிட்டியை டெவலப் பண்ணுறாங்க. பாப்புலேஷன் என்ன தான் வளர்ந்தாலும் சிட்டியோட அளவு அப்படியே தான் இருக்கும். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்டர் பாடிஸில் கட்டிடங்களை கட்டுறாங்க. இதனால் 2 பிரச்சனைகள் வருது. ஒன்று, மழை காலத்தில் தண்ணீர் போக இடம் இல்லாமல் சிட்டியில் தண்ணி தேங்குது. 2வது, வெயில் காலத்தில் நிலத்தடி நீர் இல்லாதனால தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது. ஒரு இடத்த டெவலப் பண்ணுறன்ற பேரில் அங்கே இருக்க மரங்களை வெட்டி அந்த இடத்துல பில்டிங்கை கட்டுறாங்க. இதனால் அந்த இடத்துல பாப்புலேஷன் அதிகமாகுது. மக்கள் அதிகமாகும் போது அவங்களுக்கு தண்ணீர் தேவையும் அதிகமாகுது. ஆனால் இந்த தண்ணீர் எங்கேருந்து கிடைக்கும்னு அவங்க யோசிக்கிறது இல்லை. 30-40 மாடி உயரத்துக்கு ஃப்ளாட்ஸை கட்டுறாங்க. ஆனால் அந்த ஃப்ளாட்ஸில் இருக்க மக்களுக்கு எங்கேருந்து தண்ணீர் கிடைக்கும்னு யோசிக்கிறது இல்லை. சில ஃப்ளாட்ஸ்லாம் அடிப்படை தண்ணீர் தேவைக்கு கூட லாரியை தான் நம்பியிருக்காங்க. 2021 கர்நாடகாவோட கவர்மெண்ட் பெரிய பெரிய பில்டிங்ஸில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்கணும்னு ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. இந்த ரூல் சென்னை மாதிரியான நிறைய சிட்டிஸில் இருக்குது. ஆனால் இந்த லாவை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்படி எல்லா பில்டிங்ஸ்லேயும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருந்திருந்தால் பெங்களூருக்கு இன்றைக்கி இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பெங்களூருக்கு 70% தண்ணீர் காவேரியிலேருந்து தான் வருது. ஒரு வருஷம் மழை இல்லாமல் காவேரியில் நீர்வரத்து கம்மியாச்சுன்னா அது பெங்களூர் மக்களை பெரிய அளவில் பாதிக்கும். எக்கனாமிக் டைம்ஸோட ஒரு ஆர்டிக்கல் பெங்களூரோட 98% ஆஃப் த லேக்ஸ் ஆக்கிரமித்து அதில் பில்டிங்ஸ் கட்டுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லுது. பெங்களூரில் இப்போ இருக்க இந்த தண்ணீர் பற்றாக்குறை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு வார்னிங் சிக்னல். நமக்கு இன்னும் டைம் இருக்குது. நம்ம சரியான முறையில் மழை நீரை சேகரித்தா இந்த மாதிரி வாட்டர் கிரைசிஸ் உங்கள் ஊருக்கு வராமல் உங்களால் தடுக்க முடியும். முதல்ல தண்ணி நம்ம எடுக்க குறையாமல் இருக்கிற விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். கிரவுண்ட் வாட்டரை சரியான முறையில் ரீசார்ஜ் பண்ணலைன்னா நாளைக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு சுத்தமான தண்ணி கூட இருக்காதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்தோட மக்கள் தொகையில் 16% இந்தியாவில் தான் இருக்காங்க. ஆனால் உலகத்தில் இருக்க நல்ல தண்ணியில் வெறும் 4% மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது. அதையும் நம்ம டெவலப்மெண்ட்டுன்ற பேரில் அழிச்சிட்டு இருக்கோம். இதை தடுக்க நம்ம எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் தண்ணியை ரீயூஸ் பண்ணுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். நம்ம வீடுகளில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை இன்ஸ்டால் பண்ணி மழை காலத்தில் கிரவுண்ட் வாட்டர் டேபிளை ரீசார்ஜ் பண்ண உதவணும். தண்ணி ஃப்ரீயாக எவ்வளோ வேணாலும் கிடைக்கும்ன்ற மைண்ட் செட்டை நம்ம மாற்றிக்கணும். கவர்மெண்ட் லேண்ட் மாஃபியா கிட்ட இருந்து வாட்டர் பாடிஸை காப்பாற்ற எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கணும். சிட்டிஸில் லேக், பாண்ட் மாதிரியான நீர்நிலைகளை உருவாக்க கவர்மெண்ட் முயற்சி பண்ணணும். 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்க மாதிரியான தண்ணீர் பற்றாக்குறையோ இல்லை இன்னைக்கு இருக்க அளவுக்கு மழை காலத்தில் ஃப்ளட்ஸோ இல்லை. இது எல்லாமே மனுஷன் டெவலப்மெண்ட்டுன்ற பேரில் இயற்கையையும் நீர்நிலைகளையும் அழிச்சனால வந்த விளைவு தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு டீப் டைவ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.